ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் உலக புகழ்பெற்ற மாசாணி அம்மன் கோவிலோட வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, தமிழ்நாட்டில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து இறந்த கன்னிப்பெண்ணோ அல்லது கர்ப்பிணி பெண்ணையோ குலதெய்வமாக வைத்து வழிபடுவதில் தமிழ்நாட்டு மக்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மிக அருகிலுள்ள ஆனைமலை என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் திருத்தலமே மாசாணியம்மன் திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு இருவேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் இரண்டுமே ஒரு மாங்கனி மற்றும் பெண்ணுடன் தொடர்புடையதுதான். இந்த வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னாக கோவிலின் தல சிறப்புகள் என்ன என்பது பற்றி முதலில் பார்க்கலாம். கடவுளுக்கே கடிதம் எழுதக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு கொண்ட கோவில் தான் இந்த மாசாணியம்மன் திருக்கோவில். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மக்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஒரு வெள்ளை காகிதத்தில் கடிதமாக எழுதி அந்த கோவில் உண்டியலில் செலுத்தினால் நிச்சயமாக தங்களுடைய வேண்டுதல்கள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஏதேனும் சொத்து பிரச்சனைகளோ அல்லது பணப்பிரச்சனைகளோ இருப்பின் அங்குள்ள நீதிக்கல் மீது மிளகாய் அரைத்து தடவினால் நிச்சயமாக தங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். ஆனால் எந்த எதிரிக்காக நாம் இந்த பரிகாரத்தை செய்கின்றோமோ அவர்களிடம் சென்று நாம் மீண்டும் உறவாடக்கூடாது. உறவாடி கொண்டு வேண்டுதல் வைப்பது மிக தவறு. தங்களுடைய வேண்டுதல்கள் பலித்த பின்பு அந்த நீதிக்கல்லை இளநீரால் அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்விக்க வேண்டும். எப்படி மக்கள் எல்லாரும் இந்த மாசாணி அம்மனை நீதி தேவதையாக கருதுகிறாங்களோ அதே போல் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு நாம் அம்மனுக்கு ஏதாவது ஒன்று படைக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிட்டு அதை மறந்துட்டோம் அப்படின்னா கூட காலப்போக்கில் அம்மன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஞாபகப்படுத்தி, அதாவது கனவுல வந்து கூட அந்த பொருளை நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்கிடும். அவ்வளோ ஒரு சக்தியான தெய்வங்க இந்த மாசாணி அம்மன். அது மட்டுமல்லாமல் ராமபிரான் சீதையை தேடி இலங்கை செல்லும் பொழுது இந்த மாசாணியம்மன் கோவிலில் வந்து மாசாணியை வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. இப்போ இந்த கோவிலோட இரண்டு முக்கியமான வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த யானைமலை பகுதியை ஒரு காலத்தில் நன்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அப்பொழுது அந்த மன்னனுக்கு முனிவர் ஒருவர் ஒரு சிறப்பான மாங்கனி ஒன்றை பரிசளித்து, இதை நீ உண்டுவிட்டு அந்த விதையை ஆற்றில் எரிந்துவிடு, அதாவது மாங்கனியின் கொட்டையை ஆற்றில் எரிந்து விடு என்று கூறுகிறார். ஆனால் மன்னனோ இந்த மாங்கொட்டையை நட்டு வைத்தால் நிறைய மாங்கனிகள் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு காவலர்களை அழைத்து அரண்மனை வாயிலில் இந்த மாங்கொட்டையை புதைத்து வைக்க சொல்கிறார். பல ஆண்டுகள் கழித்தும் அந்த மரத்திலிருந்து பூக்கள் எதுவும் பூக்கவில்லை. மன்னன் முனிவரை அழைத்து காரணம் கேட்கிறார். அதற்கு முனிவரோ, நான் தான் இந்த மாங்கனி கொட்டையை கீழே வீச சொன்னேனே, பிறகு நீ எதற்காக இப்படி செய்தாய்? இதில் இருந்து ஒரே ஒரு மாங்கனி மட்டுமே கிடைக்கும், ஆனால் அதை உன்னால் சாப்பிட இயலாது, ஒரு பெண்ணால் மட்டுமே சாப்பிட இயலும் என்று கூற மன்னனுக்கோ பெரும் இன்னும் அதிகமான காவலர்களை அந்த மரத்தை சுற்றி நிற்கச் சொல்கிறார். மாங்கனி எப்பொழுது பூக்கிறதோ அப்பொழுது எனக்கு பறித்து கொடுக்கும்படி கூறுகிறார். ஆனால் ஆழியாற்றின் நடுவில் நிற்கும் அந்த மரமானது பழம் காய்த்ததும் ஆற்றில் விழுகிறது. ஆற்றில் குளித்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண் அந்த மாங்கனியை அறிந்துவிட்டார். இதை பார்த்த காவலர்கள் அந்த இளம்பெண்ணை மன்னனிடம் அழைத்து செல்ல மன்னனோ அந்த பெண்ணிற்கு தண்டனை வழங்குகிறார். இதனால் இளம்பெண் இறந்து அந்த பெண்ணை நீதிக்கல்லாக மாசாணியம்மன் கோவில் முன் இருப்பதாக ஒரு வரலாறு. மற்றொரு வரலாறு, இதே மன்னன் ஆட்சி புரிகையில் ஆற்றில் குளித்த கர்ப்பவதியான ஒரு பெண் அந்த மாங்கனியை உண்டுவிட்டாள். அதே போன்றே காவலர்கள் அந்த கர்ப்பிணி பெண்ணை அரசனிடம் அழைத்துச் செல்கிறார்கள். அவள் எவ்வளவோ மன்றாடியும் அரசன் கேட்கவில்லை. அந்த பெண்ணின் கணவரும் சேர்ந்து வேண்டுகிறார். ஆனால் மன்னன் மனம் இறங்கவே இல்லை. அந்த பெண்ணின் தந்தை தான் தங்களுக்கு 1000 யானைகளையும் பொன் பொருளும் கொடுப்பதாக கூறியும் மன்னன் மனம் இறங்கவே இல்லை. அந்த பெண்ணிற்கு தண்டனை விதித்து விட்டார். அன்று இரவே கணவனும் மனைவியும் வேறொரு ஊரிற்கு சென்றுவிடலாம் என்று எண்ணி காட்டிற்குள் செல்லும் பொழுது அந்த பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அப்பொழுது கணவன், நீ இங்கேயே இரு, நான் மருத்துவச்சியை அழைத்து வருகிறேன் என்று கூறி மருத்துவ பெண்ணை அழைத்து வரும் பொழுது அந்த பெண்ணை அங்கு காணவில்லை. காரணம், அப்பொழுது மருத்துவச்சி கூறுகிறாள், நான் நேற்று கண்ட கனவு இன்று நினைவாயிற்று என்று கூற அந்த பெண்ணின் கணவனுக்கு ஒரே வியப்பு. நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்க அதற்கு மருத்துவச்சி, காட்டிற்குள் இப்படி ஒரு கர்ப்பிணி பெண் வரும்பொழுது அரக்கன் அவளை கொல்ல முயல்கிறான். அப்பொழுது அந்த பெண் மாட்டுச்சாணத்தின் மீது வழுக்கி விழுந்து அந்த பெண்ணும் பெண்ணின் வயிற்றிலுள்ள குழந்தையும் இறந்து விடுகிறது. அப்பொழுது சக்தி வடிவம் அந்த பெண்ணின் உடலிலிருந்து தோன்றி அரக்கனை அழிக்கிறார். அப்படி கனவு கண்டதாக
அந்த மூதாட்டி கூறுகிறார். உடனே ஊர் மக்கள் அனைவரும் அந்த பெண்ணை அம்மனாக வழிபடுகிறார்கள். வேறு எங்கிலுமே காண கிடைக்காத சயன கோலத்தில் அம்மன் இங்கு காட்சி தருவது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாகும். இந்த கோவிலின் வரலாறையும் தலச்சிறப்புகளையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.